108 வைணவ திவ்ய தேசங்களிலே 24வது ஸ்தலம். திருவாரூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய திருச்சிறுபுலியூர் ஸ்தலசயன பெருமாள் ஆலயம். கிருபா சமுத்திர பெருமாள் என்றும் இந்த பெருமாளை வணங்குகின்றார்கள். வியாக்கிரபாதர், புலிக்கால் முனிவர் என்று அழைக்கப்படுபவர். சிதம்பரத்திலே இவர் சிவபெருமானை பல்லாண்டு காலம் தவமிருந்து மோட்சத்தை வேண்டினார். அப்பொழுது சிவபெருமான், நீ திருச்சிறுபுலியூர் சென்று அத்தலத்து பெருமாளை வணங்கினால் உனக்கு மோட்சம் கிட்டும் என்ற அருமையான வார்த்தையை வழங்கினார். இதை ஏற்றுக்கொண்டு புலிக்கால் முனிவர் இத்தலத்து பெருமாளை வணங்கி மோட்சத்தை பெற்றார். மூலவர் ஸ்தலசயன பெருமாள் சயன கோலத்திலே காட்சியளிக்கின்றார். தாயார் பெயர் திருமாமகள். உற்சவர் கிருபாசமுத்திர பெருமாள். தாயார் தயா வள்ளி. கருடனுக்கு அபயமளித்த ஸ்தலம். ஆதிசேஷன் கருடனை பார்த்து கருடா சௌக்கியமா என்று கேட்டதால் அபயம் வேண்டி பெருமாளை துதித்தார். கருடனுக்கு அபயம் அளித்ததால் இத்தலத்திலே பூமிக்கு கீழே கருடாழ்வார் சந்நிதி அமைக்கப்பட்டிருக்கின்றது. மிக உயர்ந்த இடத்திலே ஆதிசேஷனுக்கும் இங்கே சன்னதி அமைந்திருக்கின்றது. திருமங்கை ஆழ்வாரால் 10 பாசுரங்களில் மங்களாசாசனம் செய்யப்பட்ட அற்புதமான திருத்தலம். இத்தலத்து பெருமாளை வணங்க வருகின்றார் திருமங்கை ஆழ்வார் ஸ்தலசயன கோலத்திலே. ஆனால் இவர் சிறு வடிவில் பாலகனாக காட்சியளித்தாராம். அப்பொழுது பெருமாள், நீ என்னை ஸ்ரீரங்கத்தில் காண்பது போல பிரம்மாண்டமான உருவத்தில் காண வேண்டும் என்று சொன்னால் திருக்கண்ணமங்கை வந்து பார்த்தால் அங்கே என்னுடைய திருக்காட்சியை காண்பிப்போம் என்று அருளிய அற்புதமான திருத்தலம். காலசர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நாகதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பரிகார தலமாக விளங்கக்கூடிய அற்புதமான 108 வைணவ பதிகளிலே திருச்சிறுபுலியூர் கிருபாசமுத்திர பெருமாளினுடைய சாநித்தியம் அளவிடற்கு அரியது. இது திருவாரூர் மாவட்டத்திலே அமைந்திருக்கக்கூடிய சோழ நாட்டு திவ்ய திருப்பதிகளிலே ஒன்று. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.